எடிசன் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் வெளிவந்து வெற்றிகரமா ஓடிக்கொண்டிருக்கிற படங்களை பத்தி தான் விமர்சனம். நம்ம பார்க்க போற படம்னு பாத்தீங்கன்னா சிறை. என்னடா சிறைன்னு பாக்குறீங்களா? சுமார் 30 வருடங்களுக்கு முன்னாடி ஆர்சி சக்தி டைரக்ஷன்ல நடிகை லட்சுமி பிரசன்னா இவங்கெல்லாம் நடிச்ச வெற்றி படம். அந்த படம் வந்து அப்பவுமே தேசிய விருது வாங்கின படம். அதே டைட்டில்ல இந்த படம் சிறை என்று வந்திருக்கு. இந்த படத்தோட இயக்குனர்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுரேஷ் ராஜகுமாரி இயக்குனர். கதை தமிழோட கதை, வசனமும் அவரும் கூட இருந்திருக்கார். வசனம் இந்த படத்துல மிக சிறப்பா இருக்கு. நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் பிரபு, அறிமுக நாயகனாக அக்ஷய் குமார் மற்றும் மூனார் ரமேஷ், PL தேனப்பன், புதுமுகங்களான ஹீரோயின்கள் நடிச்சிருக்காங்க. படம் மொத்தத்தில் குறிஞ்சி பூ என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வருட இறுதியில் சரியான படம், தமிழ் சினிமாவிற்கு ஒரு நல்ல படம் கொடுத்த இயக்குனராக, அதாவது சுரேஷ் ராஜகுமாரி நல்ல பேரா இருக்குது. அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது அவருக்கு வந்து இந்த படத்தின் தயாரிப்பாளர் 7 Knots லலித்குமார் அவர்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு காரை. அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு டைரக்டருக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காருன்னா, அப்போ அந்த இயக்குனருக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் உண்டான பாண்டிங்கை எப்படின்னு நம்ம உணர்ந்துக்கணும். இந்த படத்தோட ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா மாதேஷ் மாணிக்கம்னு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் சும்மா பிச்சு எரிஞ்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் கழிது ரீரிகார்டிங்கிறது படத்துக்கு ரொம்ப பிரமாதம். வாங்க கதைக்குள்ள போவோம். ஒரு கொலைகாரன், அதாவது தன்னுடைய அம்மாவை எதிர்பாராதமா சின்ன அவனோட, அதாவது தான் லவ் பண்ணக்கூடிய அப்பா வந்து தன் அம்மாவை தள்ளி விட்டுறான். இவனும் கோபத்துல அந்த கேரக்டர் தள்ளி விட்டுறாங்க. அவன் மரணம் ஆயிடுறான். இவனுக்கு வந்து கொலை குற்றவாளின்னு 5 வருஷமா ஜெயில இருக்கான். அந்த 5 வருஷமா இவன் போக வர இருக்கான். அப்படி ஒரு இருக்கையில போது ஏஆர் போலீஸ் அதிகாரியா, ஏஆர் போலீஸ்னாலே லாங் ட்ரிப்புன்னா, இப்போ மதுரையில இருந்து நாகர்கோயிலுக்கு ஒரு அக்யூஸ்டை கூட்டிட்டு போவாங்க. அப்படி ஏஆர் போலீஸ் ஒரு 3 பேர் வருவாங்க. அப்படி ஏஆர் போலீஸா 3 பேரா வந்தவர் தான் நடிகர் விக்ரம் பிரபு. வெகு நாட்களுக்கு பிரபு, உண்மையை சொல்லணும்னா விக்ரம் பிரபு இந்த படத்துல தன் நடிப்பை முழு திறமையும் காட்டியிருக்காருன்னு தான் சொல்லலாம். ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காரு. அதே நேரத்தில் ஒரு கைதியை கூட்டிட்டு இவங்க டிராவல் ஆகி போயிடும்போது ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி பாத்ரூம் போயிடும் போது மிஸ் ஆயிடுவான். அக்யூஸ்ட் காணா போயிடுவான். அவனை தேடி சர்ச் பண்ணி போயிடும் போது அந்த அக்யூஸ்ட் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருப்பான். நல்ல வேலைக்கு நல்லதா போச்சுன்னு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாருன்னா, மூனார் ரமேஷ்ங்கிறவன், அந்த இடம் தேட்டர்ல பெரிய கிளாப்ஸ் இருக்குங்க. சரியான சின்னலாம். ஒரு முஸ்லீமுக்கும் இந்துக்களுக்கும் உள்ள ஒற்றுமையை சொல்லியிருக்காங்க. இலங்கை தமிழர் பிரச்சனையில முதல்ல தீக்குளிச்சதே ஒரு முஸ்லீம் தான் ஒரு பாடத்தை சொல்லியிருக்காங்க படத்துல. முஸ்லீம்களும் இந்துக்களும் உள்ள ஒற்றுமையை சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல உண்மையாவே பாராட்டியே தீரணும். அதே நேரத்துல PL தேனப்பன் ஜட்ஜா நடிகர்காரு. அவர் நடிச்ச சீன் வந்து யதார்த்தத்தின் உச்சம் தான் சொல்லணும். கதையே மொத்தத்தில் மாறுபட்ட திரைக்கதை, மாறுபட்ட ஒளிப்பதிவும் சரி, ரொம்ப அருமையா இருக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா சிறை, ஒரு கைதிக்கு நடக்கிற அநீதிய ஒரு போலீஸ் உதவி பண்ணுவாரு. அந்த போலீஸுக்கு அதனால என்னன்னு அவனோட கதையை கேட்டு அவனுக்கு உதவி பண்றதாங்க அந்த படம். சிறை கைதிய ஒரு சிறையில இருக்கக்கூடிய ஏஆர் போலீஸ் என்ன மாதிரி அவங்களுக்குள்ள இருக்க உறவுங்கிறத ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு இயக்குனர். இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு போலீஸு, அதாவது தமிழ் காவல்துறையில இறக்கப்படுற போலீஸ் இருக்காங்கிற ரொம்ப தெளிவா இயக்குனர் காட்டியிருக்காரு. அவர் கிடைக்க அந்த ஏஆர் போலீஸ் விக்ரம் பிரபுவோட மனைவியா நடிச்சிருக்கவங்களும் ஒரு போலீஸ், அவங்களுக்குள்ள இந்த உரையாடல் சீன்களும் படத்துக்கு பெரிய பலன் தான் சொல்லணும். மொத்தத்தில் சிறை பார்க்க வேண்டிய படம். அற்புதமாக புதுமுகமாக தெரிந்தாலும் அறிமுக நாயன் அக்ஷய் குமார் அசத்திருக்காருன்னு தான் சொன்னேன். காரணம் அவர் அப்பா தான் தயாரிப்பாளர். லலித்குமார் தயாரிப்பில் மொத்தத்தில் சிறை வெற்றி படம் தான். ரசிக பெருமக்களாய் நீங்கள் இந்த மாதிரி புது கலைஞர்களுக்கு, புது ஹீரோக்களுக்கும் ஆதரவு கொடுத்து தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு நல்ல ஹீரோ கிடைச்சிட்டாருன்னு சொல்லுவோம். சிறை பார்க்க வேண்டிய படம். வணக்கம்.